விருகம்பாக்கத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்தில் தேமுதிக தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். விஜயகாந்திற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் வீட்டிற்கு தொண்டர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கொரோனா உறுதியாகி மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வரும் விஜயகாந்த் குறித்து உடல்நிலை அறிந்த தொண்டர்கள் இல்லத்தில் காத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விஜயகாந்திற்கு மியாட் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது விஜயகாந்த் இல்லத்திற்கு தேமுதிக தொண்டர்கள் வெளியில் வந்து காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் இல்லத்தில் தேமுதிக தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். விஜயகாந்திற்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படக்கூடிய நிலையில் தற்போது மருத்துவமனை வளாகத்திலும் வீட்டிற்கு வெளியிலும் தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் அன்வர் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். அன்வர், விவரங்கள். வணக்கம் அம்ருத். உடல்நிலை குறைவு காரணமாக 2 நாட்களுக்கு முன்பு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று காலை கொரோனா தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. மேலும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வெண்டிலேட்டரில் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தேமுதிக தரப்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அந்த நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு தொடர் சிகிச்சை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது விருகம்பாக்கத்தில் உள்ள அவர் இல்லத்தின் முன்பு தேமுதிக தொண்டர்கள் வர தொடங்கியுள்ளனர். மேலும் 2 நாட்களுக்கு முன்பு உடல்நலக் குறைவு காரணமாக பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு தொடர் சிகிச்சை செய்யப்பட்டு வந்தது. அந்த நிலையில் இன்று காலை அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு மேலும் அவருக்கு வெண்டிலேட்டரில் மூச்சு பிரச்சனை சார்ந்த சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு தேமுதிக தொண்டர்கள் அவரது இல்லத்தின் முன்பு வர தொடங்கியுள்ளனர். அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.